ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கதை ஒரு வெறித்தனமான கதை. அதுவும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சும்மா பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படத்தோட கதையில ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கா. நைட்டு தூங்கும் போது அவளோட கனவுல அவளை யாரோ கொலை பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட். அந்த கெஸ்ட் இவ கனவுல பார்த்து அதே கில்லரை நேர்ல பாக்குறான். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத பல ட்விஸ்ட், அதுவும் கிளைமேக்ஸ்ல நீங்க இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு பங்கமான ட்விஸ்டை வச்சு வெறித்தனமா சொல்லியிருக்கக்கூடிய கதை தான் சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் சூப்பர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க, ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு பகுதியில் வந்துட்டு ஒருத்தன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு ஆள் வித்தியாசமா ஒருத்தன் அப்படியே செவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்துகிட்டே இருக்கான். அதே டைம்ல வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவளோட பேரு ரோஸ்லின். சோ இவ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு கண் முழிப்பு வருது. அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல வந்துட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி பார்த்து இந்த பொண்ணு பயந்து போய் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அது என்ன உருவம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கு. பக்கத்துல வந்துட்டு துணி வந்துட்டு தொங்கிட்டு இருக்கு. சோ அதை பார்த்துதான் இந்த பொண்ணு ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு புக் எல்லாம் படிக்கிறது வழக்கம். சோ அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கபோர்ட்ல அடிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இன்னொரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆளு பயந்து அடிச்சு ஓடி போறான். ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த கில்லர் வந்துட்டு இந்த பொண்ணு பக்கத்துல வர மாதிரி தெரியுது. தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வரான். அவங்க அப்பா அம்மா தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு ஓடி போயிட்டு யாரோ என்ன கொலை பண்ண வராங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாக்காரர் வந்துட்டு நான் போயிட்டு பாக்குறேன், நீ ஒன்னும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அப்பாக்காரர் மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியே போறாரு. வெளியே போனோட அவங்க அப்பாவை யாரோ அடிக்கிற மாதிரியும் அந்த அப்பாக்காரர் கத்துற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள இருக்க அவங்க அம்மா நானும் போறேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இப்ப ரெண்டு பேருமே காணாம போறாங்க. இந்த பொண்ணு பயந்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரே ரத்த கரையா இருக்குது. சோ அதை பார்த்து இவ பயந்து போறான். பின்னாடி பார்த்தா அதே கில்லர். சோ அவனோட கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீன் கலர்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு முறையில இருக்கான். கையில கத்தி எல்லாம் வச்சு கொலை பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. சோ அப்படியே இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரோஸ்லின் இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு வழக்கமா வந்துட்டு ஒரு பூனெல்லாம் வச்சிட்டு இருக்கிறது வழக்கம். சோ இவ வந்துட்டு ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். இவளுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தம்பி ஒருத்தன் இருக்கான். சோ அதுக்கப்புறம் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. இப்போ இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா. இதையும் வந்துட்டு அம்மாக்காரங்க பாத்துக்கிட்டே தான் அப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க போறது வந்துட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கு இல்லையா ரோஸ்லின், இவ மட்டும் எப்பயுமே வந்துட்டு சோகமா இருக்கா. அந்த பூனையை உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இது வந்துட்டு தான் சொந்தக்காரங்க கிட்ட ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்துட்டு சோபனா. சோ சோபனா வந்துட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க கவிதா கிட்ட, இந்த பொண்ணு வந்துட்டு இதுல இருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரோஸ்லினுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தம்பி இருந்திருக்கான். அவன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குளத்துல கீழே விழுந்துட்டான். தவறி விழுந்த இந்த பொண்ணை போயிட்டு காப்பாத்துறன்னு சொல்லிட்டு அந்த பையன் அக்காவை காப்பாத்திட்டு தான் உயிரை வந்துட்டு மாச்சிக்கிட்டான். சோ அதே இடத்துல இறந்து போயிட்டான். அந்த துக்கத்துல இருந்து இவங்களால வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டாவது ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு இந்த கையில இருக்கா இல்லையா அந்த குட்டி பையன், சோ இவனை பெற்றிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அதுல இருந்து வெளியே வரல. நான் தான் வந்துட்டு இதுக்கு காரணம், என்னாலதான் வந்துட்டு தன் தம்பி இறந்து போயிட்டான். அவனோட பேர் ஆலன். சோ அவன் இறந்து போன துக்கத்துல இருந்து இன்னும் அந்த பொண்ணால வெளியே வர முடியல. அப்பா அம்மா கூட வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க இங்க சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு இப்ப வழக்கம் போல வீட்டுக்கு எல்லாம் வந்தாச்சு. இந்த பொண்ணு ரோஷன் இருக்கா இல்லையா, அவங்க தம்பி தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூம் ஒன்னு இருக்கு. அந்த ரூம்ல தான் தம்பி யூஸ் பண்ண அந்த பொருள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பப்ப பாக்குறது துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு அவன் தண்ணியில விழுந்து இறந்தான் இல்லையா, அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில இவன் நல்லா தூங்கி எழுந்துட்டு இருக்கான். எழுந்த உடனே அவ கையில இருக்க அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுதுன்னா எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிக்குது. அந்த பூனைக்குட்டியை வந்துட்டு இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். திடீர்னு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியால பயங்கரமான காத்தடிக்கிற மாதிரியும் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு உணர்வை வந்துட்டு அவ உணர்ந்துகிட்டு இருக்க. சோ அதே இடத்துல வந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு கில்லர் அதே மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவனோட கண்ணு கிரீன் கலர்ல இந்த பொண்ணை நோக்கி அப்படியே வரா. இந்த பொண்ணை ஒரே அடி அடிச்சு கீழே விழுகிற மாதிரி தெரியுது. திடீர்னு பார்த்தா இதுவுமே வந்துட்டு ஒரு கனவு. இவ வச்சிருக்க பூனையுமே வந்துட்டு பக்கத்துல தான் படுத்திருக்கு. இவ அடிக்கடி வந்துட்டு ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கிறது வழக்கம். இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா தான் வாங்கி கொடுக்கறது. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இந்த மாதிரி கண்ணு இதெல்லாம் வந்துட்டு அந்த புக்ஸ்ல இருக்கு. சோ அதை பத்தி தான் வந்துட்டு கனவுல நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அதே நினைச்சு பயமா இருக்கு. அப்பாவை போயிட்டு பேசலாம்னு சொல்லி பார்த்தாலும் அப்பா ரொம்ப
பிஸியா நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. தான் பொண்ணு சொல்றத கூட காதுல கூட வாங்கல. அதே மாதிரி அம்மாக்காரங்க வந்துட்டு எப்பயுமே போன் எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 18 வயசு ஆகணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் போன் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரோஷினிக்கு வந்துட்டு கூட படிக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ போன் பண்ணிருப்பான். அந்த போன் பண்றதை கூட பார்க்காம வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு சொல்லவே இல்லையா. சோ இதனால எனக்குன்னு வந்துட்டு ஒரு போன் இருந்தா கண்டிப்பா நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அம்மா கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்டை போயிட்டு இப்ப மீட் பண்ணோடனே தான் தம்பி இறந்தா இல்லையா, சோ அந்த விஷயத்தை பத்தியும் தனக்கு கனவுல இந்த மாதிரி எல்லாம் வருது அதை பத்தியும் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றான்னா அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கதை ஏன் திரும்ப நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இப்போ வந்துட்டு இந்த ரோஷினியோட தம்பி இறந்து போன இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. கரண்ட்ல வந்துட்டு இப்போ குட்டி தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருக்காங்க. சோ அந்த டைம் அப்படி கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணு மட்டும் வந்துட்டு தனியா உட்கார்ந்துருக்கும் போது யாரோ வந்துட்டு ஒருத்தவங்களை பாக்குறவங்களுக்கு அந்த கிரீன் கலர் கண்ணு இருக்க மாதிரியும் இவ கனவுல பார்த்தா இல்லையா, சோ அதே நபர் வந்துட்டு அங்க இருக்கிற மாதிரியும் வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்து பயந்து போறான். அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அப்படியே கார்ல இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இப்ப வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டு புதுசா ஒரு மாடு ஒண்ணு வாங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரோஷினிக்கு வந்துட்டு ஒரு கால் ஒண்ணு வருது. ஃப்ரெண்டுக்காரி தான் வந்துட்டு போன் பண்ணிருக்கா. நீ வந்துட்டு எப்பயுமே அதே நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, இதை சரி பண்றதுக்கு வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டுக்காரி வீட்டுல வந்துட்டு ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட நான் அவனை கூட்டிட்டு போறேன், நீ கிளம்பி வான்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது அந்த அங்கிள் வந்துட்டு மீட் பண்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம ரோஷினியோட அம்மா சோபனா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க. இந்த பக்கத்துல இந்த பொண்ணு போனா இல்லையா, அந்த நபர் வந்துட்டு மீட் பண்றா, இவளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்றான். இந்த பக்கத்துல நம்ம சோபனா போகும்போது ஒரு பொண்ணு தெரியத்தனமா இடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்தோன்னே இவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சரின்னு அங்க இருக்க ஃபாதர் வந்துட்டு போயிட்டு கேக்குறாங்க யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஏரியால தான் இருந்தாங்களாம், இதே சர்ச்சில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் எங்க இருக்கா என்ன ஆனா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. பாவம் இந்த அம்மாக்கு குழந்தை கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்துட்டு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கத்துல நம்ம சோபனா அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கா, நாங்களுமே வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் வந்துட்டு சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்ல, இது எல்லாமே வந்துட்டு ஒரு இதுதான், நீங்க வந்துட்டு அவளை நல்லா பாத்துக்குங்க, மனசு விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதே கதையை தான் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க நம்ம ரோஷினி கிட்டையும் அந்த அங்கிள் வந்துட்டு சொல்றாரு, இது பாருமா இது எல்லாமே வந்துட்டு உன்னோட கற்பனை, முதல்ல நீ அதுல இருந்து வெளியே வா, அப்பா அம்மா கூட இப்ப இருக்க தம்பி கூட ரொம்ப சகஜமா ஜாலியா நீ பேசினாலே இந்த பிரச்சனையில இருந்து நீ கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா வந்துட்டு ஆறுதல்லாம் சொல்றாங்க. உன் கனவுல வர அந்த நபருமே வந்துட்டு நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறதால தான் அது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு பழையபடி நார்மலா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தன் சின்ன தம்பி தூக்கிட்டு ஜாலியா பேசுறா, சிரிக்கிறா, ரொம்பவே வந்துட்டு நார்மலா இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ரோஷினி அம்மா சோபனாவும் அப்பா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. பரவாயில்ல தப்புல வந்துட்டு பழைய மாதிரி நார்மலா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா உனக்கு 18வது பர்த்டே வரும்போது உனக்கு வந்துட்டு ஒரு போனும் ஒரு ஸ்கூட்டரும் நாங்க வாங்கி தர போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல சொல்லும் போது அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நைட் டைம்ல உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இவங்க அப்பாவை கூப்பிட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வர போறாங்களாம். சோ அந்த கவிதான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு, சோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு வாரம் வந்துட்டு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, சோ அந்த ஒர்க்கை வந்துட்டு பாக்குற விதமா அவங்கள அனுப்பி வைக்க போறாங்களாம். சோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. தங்குறதுக்குன்னு பார்த்தா இறந்து போன அந்த பையன் இருந்தா இல்லையா, சோ ஆலன், சோ அவன் தங்கியிருக்க அந்த ரூம்ல தான் வந்துட்டு அவங்கள தங்க வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம பொண்ணு ரோஷினிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா அவன் தம்பி இருக்கிற இடம் அவனே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கற்பனையில இருந்துட்டு இருக்கான். சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு அந்த கெஸ்ட் வந்தாச்சு. சோ வந்த உடனே இந்த பொண்ணு அந்த கெஸ்ட்டை பார்க்கறான், பார்த்த உடனே கதி கலங்கி போறான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நபருக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. இவளோட கனவுல வந்து பார்த்தா அதே மாதிரி கண்ணு, சோ அதே ஹைட்டும் அதே வெயிட்டும் இப்படின்னு எல்லாமே பக்காவா இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கதி கலங்கி போகுது. அதே இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். அம்மா தான் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. சோ அடுத்த நாள் காலையில வந்துட்டு வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இருக்கா இல்லையா, அவரோட பேரு ஜெரி. சோ அவரை கூப்பிட்டு அவர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா போறாராம். போற வழிதான் நான் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ரோஷினியோட அப்பா வந்துட்டு போற வழியில கூட்டிட்டு போறாரு. அவரோட கண்ணு வந்துட்டு கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவங்களோட பரம்பரையில இருந்து வந்துட்டு இந்த கண்ணு வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். இவர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாசம் பக்கமா இங்கதான் இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ரோஷினினா காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. இப்ப வந்திருக்காங்க இல்லையா அந்த நபர், இவரை பார்த்தா எனக்கு ஒன்னும் வந்துட்டு சரியா படல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் தானே அவர் கிளம்பிட வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாக்காரங்க அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவ வந்துட்டு தான் தம்பி ரூமை போயிட்டு திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல காமிக்கிறாங்க சாப்பிடறதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படி சாப்பிட உட்காரும் போது இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஜெரியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பாக்குறது அவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே
எதுவுமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் மேல வந்துட்டு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன் இல்லையா, அவன் இப்ப நேர்ல எங்க வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இதெல்லாம் வந்துட்டு ஒண்ணு பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்ப நைட் டைம்ல அந்த நபர் தங்கி இருக்கான் இல்லையா, அந்த ரூம்ல அவன் அன் டைம்ல நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஏஞ்சு போயிட்டு கிட்ட பாக்குறான். அவன் எதுக்காக அன் டைம்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு சில டவுட் எல்லாம் வருது. அடுத்த நாள் காலையில இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாடு இப்ப கைத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அதை எல்லாத்தையுமே வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு இவங்க ஃபேமிலி வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஜெரி மட்டும் வரவே இல்லை. இந்த பொண்ணுக்கு திரும்பவும் சந்தேகம். உள்ள போயிட்டு பார்த்தா அவன் அந்த பக்கம் கிச்சன் பக்கமா ஏதோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பண்றீங்க சொல்லி இந்த பொண்ணு கேட்கும் போது தான் தெரியுது, நான் சாப்பிட்டு தட்ட வைக்கலாம் சொல்லி பார்த்தேன். சோ கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் மாத்தி இந்த ரூமுக்கு இங்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பாக்காரர் வந்து தட்டெல்லாம் வாங்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் இருக்கு. அவன் எதையே தேடி தான் போனான், ஆனா நம்மள பார்த்தோன்னே ஏதோ மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டே இருக்கான். அடுத்த நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி வழக்கமா வந்துட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அவன் வந்துட்டு நைட் டைம்ல தூங்குறதுல இந்த பொண்ணு கதவு திறக்கிற மாதிரி, இந்த பொண்ணை ஏதோ அட்டாக் பண்ணணும், இந்த பொண்ணை ஏதாவது செய்யணும், கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவன் தினமும் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்துட்டு அவன் எங்கேயும் கிளம்பி போறான். அந்த பொண்ணு வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. அவன் ஏதோ ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு எங்கேயோ மேல போறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பூனைக்குட்டியோட அவன் சாப்பிடறதுக்கு வரான். என்னோட ரூம்ல இருந்த பூனைக்குட்டி எப்படி உன் ரூமுக்கு வந்துச்சு, உன் ரூம் தான் லாக்ல இருந்தது இல்லையா, நீ ஏதாவது நைட் டைம்ல வெளியே போனேன்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்க இவனுக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா நேற்று நைட் இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூனை பிடிச்சிட்டு போயிருப்பான். சோ இதையும் இந்த பொண்ணு பார்த்திருக்கும். இப்படி வந்துட்டு வசமா சிக்க விட அவன் வந்துட்டு ஈஸியா சொல்றான், அந்த பூனை கீழே விட்டவனே அது ஜன்னல் வழியா எகிரி போகுது, என்னோட ஜன்னல் வழி திறந்து தானே இருந்தது, அது வழியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு அப்படியே நாசுக்கா முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்து ஒரு விதமா நக்கலா அவன் பண்ணுவான். சோ இது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு பயத்தை வந்துட்டு கிளப்பி விடுது. இப்படி வந்துட்டு தொடர்ச்சியா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இந்த பொண்ணு பயந்துகிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு மாட்டு பண்ணலாம் இருக்கு. சோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே வந்துட்டு சுத்தி காமிக்கிறாங்க. வேலைக்கு வந்துட்டு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு நைட்ல சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது இந்த பொண்ணு சரியாவே சாப்பிடல. எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஏஞ்சி கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அம்மா கரங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட ரூம்ல வந்துட்டு வச்சுட்டு போறாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை. இப்போ நைட் டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க. திடீர்னு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கண் முழிக்குது. கண் முழிச்சதுக்கு அப்புறம் ஏஞ்சி பார்க்கும்போது இவன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு அவனை வந்துட்டு இன்னைக்கு விடுற மாதிரி தெரியல. அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கான் இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு இந்த பொண்ணு. அவன் எங்கெங்கெல்லாம் போறான்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லி மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கா. வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் அவன் போறான். வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனை எழுப்பி பார்க்கறான். அவர் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆளு எழுந்திருக்கவே மாட்டாரு. இந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா இல்லையா, திடீர்னு வந்துட்டு அவங்களோட ரூமுக்குள்ள போயிட்டு பீரோ கதவெல்லாம் திறந்து ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்தை பார்த்து பயந்து போய் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. திடீர்னு வந்துட்டு பார்த்தா காணாம போயிட்டா. எங்கடா போனான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருக்க. இந்த பொண்ணு கத்தி ஊரை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள வாயை போத்தி ஒரே அமுக்க அதே இடத்துல மயக்கம் போட்டு இந்த பொண்ணு விழுகிறான். அடுத்த நாள் காலையில் திடீர்னு கண் முழிக்கிறான். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கனவா இல்ல நிஜமா அப்படிங்கிறது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நேர கிளம்பி போயிட்டு தான் அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது, அவன் வந்துட்டு நம்ம வீட்டுல ஏதோ திருட பாக்குறான், ஏதோ வந்துட்டு என்ன பண்ண பாக்குறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எல்லாம் சொல்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம். ஆனா அம்மா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல அப்பா இருக்காரு இல்லையா, அவரு என்ன பண்றாருன்னா அந்த ரூம் கதவை திறக்கிறது ஒன்றும் சாதாரண கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பூத்தொட்டிக்கு கீழே ஒரு சாவி இருக்கு, அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டு பீரோவை திறக்கணும், அதுக்குள்ள ஒரு சாவி இருக்கு, இந்த சாவியை எடுத்துட்டு போய் தான் திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்து தான் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா பொண்ணு வந்துட்டு இது வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல அவன் நேற்று ஏதோ பண்ணான், நான் கூட என்னோட போன்ல வீடியோ எடுத்தேன்ல அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட பார்த்தா அந்த போன்ல எந்த ஒரு வீடியோவுமே கிடையாது. இதை வந்து பார்த்துட்டு அம்மாக்காரங்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. என்னடா இது போன்ல எடுத்த வீடியோ கூடமே காணாம போச்சுன்னு பார்த்தா அடுத்ததான் வந்துட்டு இன்னொரு ஷாக் நியூஸ். இவ வந்துட்டு ஒரு ஆசையா ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தா அந்த பூனை இவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க கிரவுண்ட்ல இறந்து போய் கிடக்குது. இது எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அந்த பூனை எல்லாம் புதைக்கிறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க அந்த பூனை எப்படி இறந்துச்சு, நேற்று நைட்டு நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்க அவன் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த பூனை இறந்து போனதுக்கான காரணம் வந்து பார்க்கும்போது ஏதாவது பாம்பு கடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பிட்ட போட இந்த பொண்ணு வந்துட்டு அங்க நின்று உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த பூனைக்கு வைக்கக்கூடிய சாப்பாட்டுல இவன் சாப்பிடக்கூடிய அதே சாப்பாடு இருக்கும். நேற்று நைட்டு வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா தான் வந்து அந்த சாப்பாடு வந்து நம்ம பொண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லையே, அந்த சாப்பாடு தள்ளி விட்டுருப்பா, அந்த சாப்பாடு தான் அந்த பூனை சாப்பிட்டு இறந்துருக்கு
அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்ல இவங்க வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடப்பாச்சாரத்துல வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாம்பு கீம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு சொன்னது விஷயத்தை வந்துட்டு அவங்க அம்மாக்குமே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. உடனே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கா. அவன் எதுவும் திருடுறதுக்காக வரலையே, நீ ஏன் அவன் மேலே சந்தேகப்பட்டு இருக்க? அது இல்லாம அவன் எடுத்துட்டு வந்த அதே சாப்பாடு தானே நாங்களாம் சாப்பிட்டோம், எங்களுக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டோன்னு பயங்கர கடுப்பாயிடுச்சு. நேரம் அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் தங்கியிருக்க அந்த ரூம்ல போயிட்டு சட்டை பிடிச்சி பயங்கரமா வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தானே வந்துட்டு என்னோட பூனையை கொலை பண்ண, சொல்லுடான்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்துட்டு சத்தம் போடுறத ஃபர்ஸ்ட் அமைதியா இரு, நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஓவரா கத்த ஆரம்பிக்க, அவன் அப்படியே வாயை பொத்த ஆரம்பிக்க, இந்த பக்கத்துல வந்துட்டு பெத்தவங்க வந்துட்டு பார்க்க அவன் வந்துட்டு வாயெல்லாம் பொத்தி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. அவன் ஏதோ சொல்ல வரான், நான் பண்ணல அப்படின்னு சொல்ல வரான். ஆனா காது கொடுத்து கூட இவங்க கேட்கல. கீழே வந்த உடனே நம்ம சோபனாக்கு பயங்கர வெறி ஆயிடுச்சு அவன் மேல. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு போய் கேட்டதா கூட இருக்கட்டும், அதுக்காக அவன் வந்துட்டு எப்படி பிஹேவியர் பண்றான், அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளு தான், அவனை சீக்கிரமா வந்துட்டு அனுப்பிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அதே நேரத்தில் வந்துட்டு அப்பாக்காரர், இது பாருமா கவிதா முகத்துக்காக தான் பாக்குறோம், உங்களோட நட்புக்காக தான் பாக்குறோம், நாம வந்துட்டு அவனை பார்த்துக்க மாட்டோம், கிளம்புன்னு சொன்னாக்கா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில வந்துட்டு அவனே வந்துட்டு வாண்டடா சாப்பிடும்போது, இதை பாருங்க நேற்று நைட்டு நடந்தது வந்துட்டு நான் எதிர்ச்சா வந்துட்டு பண்ணேன், நான் வந்துட்டு வேணும்னே பண்ணல, நான் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களும் வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லலாம்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரோஸ்லின் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் வந்துட்டு அப்பா அம்மா சேச்சா உடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நாங்கள் நினைச்சுக்கலாம், நீ வந்துட்டு உன் வேலையை முடிச்சுட்டு பொறுமையாக கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரோஸ்லினை பார்த்தா அவன் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கான் திரும்பவும். இது வந்துட்டு ரோஸ்லினுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அடுத்த நாள் காலையில் செரி வந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு அவன் ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரோஸ்லின் இருக்கா இல்லையா, அவளோட ரூம்ல போயிட்டு ஏதாவது சந்தேகப்படுற விஷயமா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு நோண்டி நொங்க எடுத்து பார்த்துட்டே இருக்கான். ஆனா ஒரு க்ளூ கூடமே கிடைக்கல. கடைசி வந்துட்டு ஒரு ஐடி கார்டு மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறாங்க. அந்த ஐடி கார்டுல வந்து அவனுக்கு பார்த்தா பேரை வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. இப்போ இவங்க கூப்பிடுறது எல்லாமே ஜெரின்னு கூப்பிடுறாங்க இல்லையா, ஆனா அவனோட உண்மையில பேர் அந்த ஐடி கார்டுல இருக்குது ஜோமன் சொல்லிட்டு இருக்குது. சோ இதே பேர் வந்துட்டு ஒரு தடவை இவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சோபனா வந்துட்டு கீழே இறங்கி வரும்போது இதே பேர் சொல்லி அவங்க யாரோ ஒருத்தவங்கள கூட்டிருப்பாங்க. சோ இது வந்துட்டு நம்ம சோபனாக்கு ஒரு விதமான சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து சந்தேகமா இருக்கு. பேரையே மாத்திட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான், என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க உடனே வந்துட்டு நம்ம சோபனா வந்துட்டு போன் பண்ணி கவிதாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனோட பேரு ஜெரி, ஆனா அவனோட உண்மையான பேர் வந்துட்டு ஜோமன். சோ நாங்க வந்துட்டு ஷார்ட்டா ஜெரின்னு கூப்பிட்டு பழகியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே போனை கட் பண்றாங்க. இது பாரு இதெல்லாம் வந்துட்டு நார்மல், இதை வந்துட்டு பெருசுப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அதே இடத்துக்கு ஜெரி வர. ஜெரி கிட்ட கேட்டாலும் மாமா என்ன வந்துட்டு ஜோமன் தான் வந்துட்டு உண்மையான பேரும், ஆனா கூப்பிடுறது எல்லாமே ஜெரின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் போல இல்லையா. திரும்ப வந்துட்டு கவிதாக்கு கால் பண்ணி அம்மா இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, நாங்க கூடமே வந்தோம், ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே வந்தானே, வேணா நான் போட்டோ கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ இதெல்லாம் வந்துட்டு பெருசா எதுவும் சந்தேகப்பட்டுக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அப்படியே பேசி முடிச்சுட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஜெரி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிட்டு போயிட்டானா. சோ அதே இடத்துக்கு வந்துட்டு நம்ம சோபனா வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க, கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஜெரி இருக்கானு சொல்லி கேட்டா அங்க யாருமே இல்ல அப்படின்றாங்க. ஜோமன் சொல்லி கேட்டாலும் அந்த மாதிரி யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்துட்டு சோபனாக்கு பயங்கர வந்துட்டு ஷாக்கா இருக்கு. ஆனா அதே இடத்துல வந்துட்டு கரெக்டா ஜெரி வந்துட்டான். உன்ன பேர் கேட்டாலே இங்க வந்துட்டு யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லும்போது இல்ல நான் வந்துட்டு அந்த பக்கம் கேபின்ல இருக்கேன், இங்க இருக்கிறவங்க வந்துட்டு சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற சில நபர்கள்ட்ட அப்படியே கையை காமிக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு கிளம்பி போறாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே வந்துட்டு வரப்போகுது. அதனால பர்த்டேக்காக செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்ப வந்துட்டு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, ஸ்கூட்டரும் வந்துட்டு சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அதே நேரத்தில் வந்துட்டு அங்க ஜெரியும் வரான். என்ன இன்னைக்கு எல்லாருமே ஜாலியா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்காரங்க ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் புக்லாம் நீ யூஸ் பண்ணணும், ஏன்னா 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில இது ஜெரியும் இங்க வேலை பார்க்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போயிட்டு தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு அறிமுகம் தெரியல, ஆனா பல நாள் நண்பர்கள் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த வழியா போயிட்டு இருக்க நம்ம சோபனா வந்துட்டு இதை பாக்குறாங்க. அங்க போயிட்டு என்ன இதுன்னு கேட்டா இல்ல நான் தான் கூட்டு வந்தேன், சும்மா ஒரு தம் அடிக்கலாம் சொல்லி கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஜெரி இன்னைக்கு தான் வந்துட்டு ஊருக்கு போகக்கூடிய அந்த நாள் வந்து போச்சு. இந்த பொண்ணு ரோஸ்லினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. இன்னையோட வந்துட்டு இவன் இருக்க மாட்டான், கிளம்ப போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. அவனுக்கு வந்துட்டு இன்னும் வேலை முடியலையா, இன்னும் ஒரு
வாரம் இருக்க அங்கிள், நான் வந்துட்டு இங்கே தங்கிக்கலாமா இல்ல கிளம்பி போகட்டுமா, இங்க இருந்து போனாக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் ஒரு வாரம் தானப்பா, இருந்துட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்க இது இந்த பொண்ணுக்கு பயங்கர வெறியாகுது. காலண்டர் வந்துட்டு ஒவ்வொரு நாள் வந்துட்டு போறது வந்துட்டு ஒரு யுகம் மாதிரி வந்துட்டு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க, அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு சர்ச் ஃபாதரை பாக்குறதா கிளம்பி போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த சின்ன பையனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு கிளம்பி போறாங்க. ரோஸ்லினுக்கு வந்துட்டு இதுதான் சமயம். இந்த சமயத்தை பயன்படுத்தி இங்க இருக்கிற அந்த ஜெரி வந்துட்டு எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜெரி தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம்ல போயிட்டு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தடி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கா. அப்பா அம்மா வர நேரமா பார்த்து இவன்ட்ட ஏதாவது சில்மிஷன் பண்ணி அவன் நம்மள ஏதாவது பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஒரு பிளான போடுறான். ஆனா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஜெரியை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சண்டை போற அந்த நேரமா பார்த்து கையை பிடிச்சி முறுக்கும் போது அதே இடத்துல வந்துட்டு இவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. இதையும் வந்துட்டு சர்ச் ஃபாதர் எல்லாம் கூட்டிட்டே வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அலறி அடிச்சு அழுதுகிட்டே போயிட்டு பாக்குறான். ஆனா ஜெரி வந்துட்டு சொல்றா, இல்ல இவ பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி என்ன இந்த இடத்துக்கு வர வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு வந்துட்டு ரோஸ்லின் போயிட்டு நம்ம சர்ச் ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு நடக்குது, இந்த மாதிரிலாம் அவன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா அம்மா கூப்பிட்டு சர்ச் ஃபாதர் பயங்கரமா திட்டுறாரு. ஏற்கனவே வந்துட்டு அந்த பொண்ணு அந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்னும் வெளியே வர முடியல நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு பிரச்சனையா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொண்ணை பாருங்க, அவனை வந்துட்டு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பாவுக்காரரே போயிட்டு அந்த பையன்கிட்ட வந்து ஜெரி கிட்ட பேசி இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாதுப்பா, நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப அவங்களே வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ற விதமா எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு இந்த ரோஸ்லினோட ஃபேமிலியே போகுது. இப்பதான் வந்துட்டு ரோஸ்லினுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இனிமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல வந்துட்டு அவன் கிளம்பி தனியா போயிட்டான். இவங்க ஒரு பக்கம் தனியா அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி கிளம்பி வராங்க. இந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பியா அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. நைட் டைம்ல வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்கறா, இனிமே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு இங்க தங்க வைக்க மாட்டோம், எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு நல்லபடியா ப்ராமிஸ் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க இருக்க ஜெரி இருக்கா இல்லையா, அவன் ஊருக்கு போகல. சோ அதே இடத்துல திரும்பவும் இவங்களோட வீட்டு பக்கமா கிளம்பி வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இன்னைய நாள் வந்துட்டு நம்ம ரோஷினியோட தம்பி ஒருத்தன் இறந்து போனா இல்லையா, அவனோட நினைவு நாள் வருது. அவனோட கல்லறையில போயிட்டு பொக்கையெல்லாம் வச்சுட்டு கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது அப்பா கரை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தனியா போயிட்டு ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அந்த கார் தான் வந்துட்டு நம்ம ஜெரி வந்துட்டு கூட வேலை பார்க்குற அந்த வேலைக்காரனை கூட வச்சுக்கிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அப்பாக்காரரு ஒரு அடப்பாச்சரமான ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு பேக்ல இருந்து நிறைய பணம் எல்லாத்தையும் எடுத்து யாருக்கிட்ட ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒரு சிகரெட் ஒன்று பத்த வைக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம வந்துட்டு இந்த பொண்ணு எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் தம்பி கூட வந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு தூங்கிட்டே இருக்கா இல்லையா, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அதே உருவம் படத்தோட ஆரம்பத்துல நமக்கு காமிச்சாங்க இல்லையா, ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரிஞ்சதுன்னு அந்த வெளிச்சத்தை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. பின்னாடி வந்து திரும்பும் போது அதே ஒரு உருவம் இந்த பொண்ணை அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணு வேகமா கீழே இறங்கி ஓடி வந்துடுறான். அப்பா இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வராங்க. அப்பாக்காரரும் வந்துட்டு போறாரு. ரொம்ப நேரம் ஆகியுமே காணல. திரும்ப வந்துட்டு அந்த அம்மாக்காரங்க போலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டு ஜெரி இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜெரியை வந்துட்டு அம்மாக்காரங்க அடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அம்மாக்காரங்களை தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணை ரோஸ்லின் வந்துட்டு அவன் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. திரும்ப அம்மாக்காரங்க வந்துட்டு தடுக்கிறாங்க. தடுக்கும் போது அந்த பொண்ணு செரிகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா வெளியே ஓடும்போது இங்க இன்னொரு ட்விஸ்டா வைக்கிறாங்க. இங்க வந்துட்டு அதே கெட்டப்ல இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். இவன் யாருன்னே தெரியல. பார்க்க அவன மாதிரியே இருக்கிறான். அதே கெட்டப்ல தான் இருக்கான். ஆனா ஃபேஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயந்து போய் கீழே வரான். இன்னொரு பக்கத்துல இந்த வீட்டுல வேலை பார்த்தாலே ஒரு வேலைக்காரன் அவ வந்துட்டு உள்ள போறான். உள்ள போனோடனே அங்க இருக்கிற நம்ம சோபனா வந்துட்டு மயக்கத்துல இருந்து ஏஞ்சி திரும்ப இந்த பக்கம் பொண்ணை காப்பாத்தலாம் சொல்லி ஓடி வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த வேலைக்காரன் போயிட்டு அவங்கள போயிட்டு அடிக்க போறான். அவங்களும் வந்துட்டு கண்ணாடி பாட்டில் எடுத்து அவன் தலையில கவுத்துட்டு இந்த பக்கத்துல வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே பார்த்தா அப்பாக்காரங்க நிக்கிறாரு. இந்த பொண்ணு நேரா போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பாக்காரரு இங்க அப்படியே பிடிச்ச அந்த பொண்ணை ஒரே அடியா அடிச்சு தள்ளி விடுறாரு. இவளை போட்டு தள்ளுறான்னு சொல்லி தான் பெத்த அப்பாக்காரர் சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு அதிகலங்கி போயிட்டு கீழே விழுகிறா. அப்படி நமக்கே இங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்க இன்னொரு பக்கத்துல வந்துட்டு அம்மாக்காரங்க வராங்க. அம்மாக்காரங்களை பார்த்த உடனே திரும்ப இந்த பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அம்மாக்காரங்க வெறி கொண்டு கணத்துல பளிச்சுன்னு ஒண்ணு விட்டு அவளும் தள்ளி விடுறாங்க. கீழே போய் பொத்துன்னு விழுகிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அப்படியே ஒரு கதிகாரங்கள் ட்விஸ்டோட இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு கொலை பண்றதுக்காக ஒருத்தன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம ஜெரியை காமிக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து இந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக வந்தா பாருங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு அப்படியே போட்டு தள்ளுறாங்க. சோ போட்டு தள்ளவன்னு இந்த பொண்ணு ஜெரியை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அது உன் அம்மாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவன்னு இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்
ட்விஸ்ட் நமக்கு இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அப்படியே ஆக்சுவலி ஒரு சில பிளாஷ்பேக் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த ஜெரி இருக்கான் இல்லையா, அவன் உண்மையிலுமே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர். மேலதிகாரிகளா கூப்பிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சோபனாவும் அவங்க அப்பா ஜானும் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கொலை கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இருந்திருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஜெரி, அவனோட உண்மையான பேரு ஜோமன், சோ ஜெரின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்துட்டு இவங்களோட ஸ்பெஷல் டீம்ல வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த கவிதாக்கு சொந்தக்காரங்கிற முறையில தான் நீ வந்துட்டு உள்ள போகணும்னு சொல்லும் போது எனக்குமே அவங்க ஒரு விதத்துல தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு இதை பயன்படுத்தி தான் இந்த வீட்டுக்கு உள்ள வந்திருக்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரி கேட்கும் போது அங்க இருக்கிற சில டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்கா இல்லையா சோபனா மீனா, அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்காரங்களா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் பார்த்தா அதே வீட்டுக்கு கார் டிரைவரா பாக்குறதுக்காக இந்த ஜான் இப்ப இருக்காரு இல்லையா, இந்த சோபனாவோட ஹஸ்பண்ட், அவரு வந்திருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு அங்கே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம சோபனா வந்துட்டு அந்த வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெருசா சோபனாக்குன்னு சொந்தக்காரங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது, அவர் அனாதம். அதனாலதான் வீட்டுல தங்கி வேலையும் பாக்குறான். ஓனர் அம்மாவே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க நல்லபடியா. இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இதுதான் வந்துட்டு அந்த ஆளன் ரொம்ப ஹாப்பியா உங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. அடுத்து ஓனர் அம்மாவுக்கு கல்யாணம், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குது. ஒரு நாள் வந்துட்டு நீங்க இந்த குழந்தைய பாத்துங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட கார் எடுத்துட்டு எங்க கிளம்பி போனாங்க. போகிற இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க எல்லாருமே ஸ்பாட்ல அவுட்டும். ஆனா கடைசியா அந்த ஓனர் அம்மாக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு, அவங்கள மட்டுமே காப்பாத்தி இருந்திருக்காங்க. வீட்டுல வந்துட்டு படுத்த படுக்கவே ஆயிட்டாங்க. அந்த குழந்தையுமே வந்துட்டு இவங்க தான் பாத்துக்கிறாங்க, அந்த ஓனர் அம்மாவே வந்துட்டு இவங்க தான் பாத்துருக்காங்க. சோ சோபனா வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்காரியா இல்லாம குடும்பத்துல ஒருத்தவங்கள வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிறாங்க இல்லையா. சோ இதனால வந்துட்டு அந்த ஓனர் அம்மா வந்துட்டு ஒரு உயிர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெண் தானே. சோ இவங்க வந்துட்டு என்ன உயிரில் எழுதிருக்காங்கன்னா, இந்த 18 வயசு இந்த பொண்ணு ஆகுற வரைக்கும் இருக்கிற சொத்து எல்லாமே வந்துட்டு நம்ம வேலைக்கார அம்மாவுக்கு தான். சோ இந்த பொண்ணுக்கு என்னைக்கு 18 வயசு ஆகுதோ, இந்த ஓனர் அம்மாவோட பொண்ணுக்கு 18 வயசு என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு அவ பேருக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் இந்த சொத்தை பாதுகாக்கிறது, பாத்துக்கிறது, ஆண்டுகிறது எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கிற நம்ம வேலைக்காரியான சோபனா தான். சோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அதே இடத்துல வந்து அங்க இருக்கிற சேர்ல உட்காருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவளோட ஆக்டிடியூட்லாம் வந்துட்டு வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கும். இதனால வந்துட்டு தான் ஹஸ்பண்ட் ஆன அந்த கார் டிரைவர் இருக்கான் இல்லையா, இப்ப இருக்க ஜான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஓனர் அம்மா கதையை முடிச்சுட்டோம் அப்படின்னா இருக்கிற சொத்து ஒட்டுமொத்தமா நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கதையை முடிச்சிட்டாங்க. அவங்கள வந்துட்டு சாகடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சொத்துமே எடுத்துக்கிட்டு இவங்க இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம சரி இந்த விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு யார் சார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு வந்துட்டு சொன்னதே வந்துட்டு ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கா போகுது. அந்த பெண் குழந்தை மட்டும் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அந்த குழந்தையுமே வந்துட்டு இவங்களே எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த ரெண்டு குழந்தை தூக்கிட்டு வரும்போதும் அந்த ஓனர் அம்மாவை சாகடிக்கிறதுக்கு உடந்தையா இருந்தது இன்னொரு அசிஸ்டன்ட் ஆண்டனி சொல்லி ஒருத்தர் இருந்திருக்கான். சோ அவன் வந்துட்டு இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான். அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு தான், வேற யாருமே கிடையாது. ஒரு தடவை சர்ச்சில் வந்துட்டு ரெண்டு பேரும் இடிச்சிருப்பாங்க. நம்ம சோபனம்மா அவங்களும் சர்ச் ஃபாதர் கூட சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் தான் வந்துட்டு இந்த ஆண்டனி. சோ கடைசியா அவங்க கொலை பண்றதுக்கு உடந்தையா இருக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அதே இடத்துல வந்துட்டு அவன் காணாம போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கதை எல்லாத்தையுமே போகும்போது ஆண்டனி வந்துட்டு தான் வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை தான் வந்துட்டு ஆண்டனியோட வைஃப் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இவங்க வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சோபனாவோட மூத்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த பொண்ணு தான். இவளால தான் வந்துட்டு தான் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. இந்த கடுப்புல தான் இந்த பொண்ணை கொன்னே தீர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா பிளான் பண்ணி தான் அந்த ஆண்டனியை வர வச்சிருப்பாங்க. சோ அதுக்குள்ள வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த பொண்ணை நீங்க கொலை பண்ண போறீங்க, இருக்கிற சொத்து எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு, அவ உங்க பொண்ணை தானே இது வரைக்கும் தெரியும், யாருக்கு தெரியாது இல்ல, பேசாம இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் நல்லவனா மாற இவங்களுக்கு வந்துட்டு மாறுற மாதிரி ஐடியா இல்ல. அவனை வந்துட்டு அதே இடத்துல போட்டு தள்ளிட்டாங்க போல. சோ அதுக்கப்புறம் அவன் காணாம போயிருக்கான். இந்த கதையை தான் வந்துட்டு அவங்களோட வைஃப் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை எவிடன்ஸா கலெக்ட் பண்றதுக்காக தான் நீ போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெரியை வந்துட்டு உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு போயிட்டு அட்டெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாரு. இவங்க போகக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம ஜெரி ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு எவிடன்ஸா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுல குடும்பமே பார்த்திருப்பாரு. அந்த உயில் பத்திரத்துல எடுத்து பார்த்திருப்பாரு. இவங்களோட பழைய வீடு இருக்கு இல்லையா, அந்த பழைய வீட்டுல போயிட்டு போலீஸ்காரங்க செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணும்போது தான் அதே இடத்துல குழி தோண்டி அந்த ஆண்டனி வந்துட்டு புதைச்சிருப்பாங்க, கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. சோ அதையும் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு
ஒரு வேலைக்காரன் தான் பாருங்க, அவனுமே வந்துட்டு போலீஸ் தான். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோ வரதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல வேலைக்காக நீ போய் சேருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கா பிளான் போட்டு தான் நம்ம செரியை உள்ள வந்திருப்பான். இன்னொரு பக்கத்துல இந்த அப்பாக்காரர் இருக்கா இல்லையா, இந்த ரோஷினியோட அப்பாக்காரன், அவன் போயிட்டு ஒருத்தர் கூட்டு வந்தான் பாருங்க. பணம் கொடுத்து தான் அவர் கூட்டு வந்திருப்பாரு தான் பொண்ணை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில வந்துட்டு எல்லாமே வேற மாதிரி சொதப்பியாச்சு. இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. நம்ம சோபனாவையும் வீட்டுக்காரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன கை குழந்தை இருந்து இல்லையா, அது மட்டும் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம சோபனாக்கு மனசு உடைஞ்சு போகுது. என்னடா சொத்தெல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு வேலைக்காரியாவே தான் இருந்து சாகணும் போல அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிட்டு அழுதுட்டே போறான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே நம்ம ரோஷினின் பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்ற விதமா நம்ம ஜெரி வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனோட கதை என்ன ஆக போகுது, இவங்க வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீசன் 2க்கான பார்ட் லீடையும் கொடுத்து அப்படியே இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.